ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ் ஜாயினிங் வீடியோ தான். ப்ளவுஸ் நார்மலாக நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோம், ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா நார்மலாக ப்ளவுஸ் எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணுவோம். தனியாக அதுக்குன்னு சொல்லி ஓவர்லாக் மிஷின் இருக்குது, ஸோ அதில் லாக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் நம்ம அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வராமல் ஓரளவுக்கு லாக் பண்ணணும். ஓவர்லாக் மிஷின் இல்லாமையே நம்ம லாக் பண்ணணும். ஓவர்லாக் மிஷினில் லாக் பண்ணால் எப்படி அந்த நூல் பிரிஞ்சு வெளியில் வராமல் இருக்குமோ, ஸோ அதே மாதிரியே நார்மல் மிஷினையும் நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி லாக் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ரைட் சைடு ஒன்றா பத்தப்பிள்ளையும் ராங் சைடு ஒன்றா பத்தப்பிள்ளையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ராங் சைடு ஒன்றுக்கா இருக்குது. ஸோ ரைட் சைடு மேலே நம்ம தையலை ஓரத்தில் ஒட்டுக்கா தையல் போட்டுக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ஓரத்தில் தையல் போடுறோம். அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டதுக்கப்புறமும் எக்ஸஸாக இருக்க பிசரெல்லாம் நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் தலைக்கீழ பெரட்டி ராங் சைடில் ஸ்டிச்சஸை போட போகிறோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிறது அன்ஈவனாக இருக்கிறதுல ஈவன் பண்ணிக்கிறோம். நம்ம ரைட் சைடில் தையல் போட்டிருக்கோம். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு தையல் போட்டுட்டு தலைக்கீழ திருப்பிட்டிங்கன்னா இப்போ லாக் ஆகிடுச்சு. அதாவது ரைட் சைடு லாக் பண்ணிவிட்டு நம்ம ராங் சைடு ஸ்டிச்சஸ் போடுறோம். ஃபஸ்ட் அந்த லாக் பண்ணோம்ல, அந்த லாக் பண்ணதை மறுபடியும் இந்த சைடு லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எவ்வளோ அளவுகள் இருக்கோ அதை அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் 10 இன்ச்சஸ் இருக்குது, 10.25. அதே 10.25 அளவை இந்த ப்ளவுஸில் எங்கே வருதோ அதை அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே மார்க் பண்ண மார்க்கையும் இடுப்புக்கிட்ட மார்க் பண்ணதையும் செஸ்ட்டுக்கிட்ட மார்க் பண்ணதையும் ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வரும். அதுக்கப்புறம் கையோடைய சுற்றளவு அதையும் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லாக் போட்டுருங்க. ஃபைனலி லாக் போட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் ஒரு 3 தையல் போடுங்க. இந்த மாதிரி லாக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைனாலும் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அவ்வளோதான். அதே மாதிரியே 2 சைடை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஜாயினிங் பண்ணுறதுல என்னென்னா இந்த இடத்துல பிசரெல்லாம் தெரியும். ஐ மீன் எந்த மாதிரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே லாக் ஆகிட்டுருக்கு. இதோ இப்போ இந்த மாதிரி இங்கே இருக்கல, ஸோ எலஞ்சி, ஸோ அது மாதிரி இங்கே இருக்கும். பட் இப்போது அப்படி இல்லை, நீட் ஃபினிஷிங்கில் இருக்குல்ல, ஸோ இதுதான் லாக்கிங். இதை லாக் பண்ணால் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணால் ப்ரொஃபஷ்னல் லுக் கிடைக்கும். அண்ட் தென் இதை மட்டும் அப்படி கிடையாது, இந்த ஷோல்டர் ஜாயினிங்கும் பாருங்கள். ஷோல்டர் ஜாயினிங்லேயும் அந்த பிசர் இல்லை. அதுலேயும் சேம் அதே மாதிரி தான். ராங் சைடு ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு லைட்டாக தையல் போட்டுட்டு, ஐ மீன் லைட்டானா ஒட்டுக்கா தையல் போட்டுட்டு அதை தலைக்கீழாக திருப்பி நம்ம தையல் போட்டு நம்ம மென்ஸ் ஷர்ட்டுக்கெல்லாம் இங்கே ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவர்லாக் மீன் இப்படி இதெல்லாம் தூக்கிட்டு இல்லாமல் அது மேலே ஒரு தையல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஏன்னா நம்ம இத்தனை தடவை மடித்து தைக்கும் பொழுது அதை மடிச்சுட்டு ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்க, ஸோ அந்த இஷ்யூலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். அதே தான். இது ஒரு பிளைன் ஃப்ளாஸ், குட்டி குட்டி ஃப்ளாஸ் வச்சு வரதுனால இதுக்கு நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியணுங்கிறதுக்காண்டி பைப்பிங் கொடுத்துருக்கோம். பைப்பிங் பிங்க் கலரில் கொடுத்து பைப்பிங் ஒர்க் கொடுத்து தைச்சிருக்கோம். அண்ட் தென் அது மட்டும் கிடையாது, இதில் கிளாத் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆல்ரெடி நான் பட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஜாயினிங் போட்டு தான் தைச்சிருக்கேன். ஸோ கிளாத் பத்தலை. ஸோ அதனால் நாட்டுக்கு நமக்கு இதே ஃப்ளாரில் இதே கிளாத்தில் ஃப்ளார் வைக்க நமக்கு கிளாத்து கிடையாது. பட் இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு வரணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் மட்டும், ஸோ அந்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஜாயினிங் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளார். ஸோ இதே பேசிக்லேயே கொண்டுட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் ஜாயின் பண்ணாமல் தனியாக இந்த மாதிரி பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை இந்த பட்டர்ஃப்ளைக்கு பட்டர்ஃப்ளை என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி மடிச்சுட்டு அதை நான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐ மீன்
இது கவர் பண்ணாமல் ஒரு 2 பீஸ் வந்து ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் தென் கடைசியாக ஃபைனல் லுக் வந்து இதை வந்து இது கவர் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக கீழே எப்படி கொடுத்தோமோ ஸோ அதே மாதிரியே நான் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரியே 2 சைடும் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கும். சேம் இதே மாதிரியே இருக்காது. நம்ம நாட் ரோப் போடும் பொழுது ஒன்று மேலக்கையும் ஒன்று கீழக்கையும் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பேக் சைட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக க்யூட்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த மாதிரி சாரீஸ் அந்த கிளாத்ஸ்க்கு எஸ்பெஷலி வந்து இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இது மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சொதப்புனாலும் அது வந்து அந்த கொத்து கொத்தாக இருக்கிறதுனால அந்த தப்பு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டூ சப்போர்ட் மீ அண்ட் டூ ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்பெஷலி ஹவுஸ் மேக்கர்ஸ். அவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் டெய்லர் மிஷின் இல்லாத வீடே இருக்காது இப்போதைக்கு. நிறைய வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்டுக்கும் அட்லீஸ்ட் கிழிஞ்ச துணி தைக்கிறதுக்காக நமக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ நான் வந்து கிளாஸஸ்லாம் போகல இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு. ஓனாக வந்துட்டு அம்மாக்கிட்டே இருந்து அப்படி வந்தது தான் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் உங்களுக்கும் பேசிக் என்ன தையல் தைக்கிறதுக்கான பேசிக் தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்களும் ஆன்லைன் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு சீக்கிரமாக இது மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். டு ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.